என் அனுபவம் வந்து அவ்வளோ அழகா வந்து 2 பேருமே வந்து கடவுள் மாதிரி வந்து வேஷம் போட்டு, அதே மாரி வந்து 2 பேரும் ரொமான்டிக்கா இருக்கிறத பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல வெண்ணிலாவால. கண்மணி கிட்ட அன்பு வந்து என்ன பண்றாரு, முருகர் மாதிரி வந்து அவ்வளோ அழகா வந்து பேசுறாரு, நடிக்கிறாரு. அதே மாரி ஐ லவ் யூ சொல்றாரு. "நீ தான் எனக்கு எல்லாமே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தாலியும் கட்டுறாரு. இது எல்லாம் பார்க்குற வெண்ணிலாவுக்கு வயிறா எரியுது. செம்ம டென்ஷனா வெண்ணிலா வந்து போறாங்க. வெண்ணிலா வந்து செம்ம காண்டா இருக்காங்க. எதனால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே மயூரியும் ஸ்வேதாவும் வந்து இதெல்லாம் பொய், இதெல்லாம் நம்பாத. கண்மணியும் வந்து அன்பும் உண்மையாவே லவ்வெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணிக்கல. 2 பேருமே நடிச்சிருக்காங்க. முக்கியமா வந்து கண்மணி நடிச்சாலான்னு தெரியாது. ஆனா அன்பு கண்டிப்பா நடிச்சிருக்கான். அவன் அவங்க அம்மாக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கான்னு மேலும் வந்து அவங்கள நம்ப வைக்கிறாங்க. அதனால வெண்ணிலா வந்து நடிப்புக்கு இப்படியா? இவ்வளோ வந்து சந்தோஷமா இருக்காளா? அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து இங்க வெண்ணிலா வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ஆனா கண்மணி மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அத பார்த்து வெண்ணிலா வந்து கண்மணி சந்தோஷத்த எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இந்த மாரி வந்து அம் முருகனுக்கு 2 பொண்டாட்டி. "நீ என்ன வெள்ளியாவ தானே நடிச்ச? அப்ப தேவயானி யாரு?" அப்படின்னு நம்மலாம் கிண்டல் பண்றாங்க. அத கேட்டுட்டு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க நம்ம கண்மணி. "ஏன் வெண்ணிலா இப்படிலாம் வந்து வெறுப்பேத்துற?" அப்படின்றாங்க. "நான் உண்மைய தாண்டி சொல்றேன். நான் அந்த அன்போலாம் நம்பாத. இப்ப கூட உன்கிட்ட உண்மையா லவ் சொல்றான்னு நெனச்சுட்டு இருக்கியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவரு விரும்பினது உன்னையவே கிடையவே கிடையாது. அவரு அவங்க அம்மாக்காக தான் உன் கூட நடிச்சுட்டு இருக்காரு. இப்ப கூட நாடகத்துக்காக தான் நடிக்கிறாரு." அப்படின்னோனே, ஏன் கண்மணி இப்படிலாம் நம்புற?" அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்டுட்டு, "இங்க பாரு வெண்ணிலா, என்ன குழப்பாத. எனக்கு அப்படிலாம் கிடையாது. எனக்கு அவரோட கண்ல வந்து உண்மை தெரிஞ்சது. கண்டிப்பா அவர் என்ன விரும்புறாரு. அத கூடிய சீக்கிரம் நான் உன்ன நிரூபிப்பேன்." அப்படி சொல்லிட்டு போறாங்க. நிரூபிப்பேன்" அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து அன்புவ பார்த்துட்டு வந்து வெண்ணிலா வந்து, "அன்பு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லன்றாரு." "ஒரு நிமிஷம் நில்லுங்க அன்பு" அப்படி சொல்லிட்டு கைய பிடிக்கிறாங்க. "கைய விடுறியா? கண்மணி பார்த்தா என்ன ஆவுறது? கண்மணி பார்த்தா என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. கண்மணி கிட்ட எல்லா உண்மையும் நம்ம சொல்லிடலாம். நம்ம 2 பேரும் லவ் பண்றோம். சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதனால நீ ஒதுங்கிடு நம்ம சொல்லிடலாம். யார லவ் பண்றது? உனக்கு அவ்வளோதான்" அப்படின்றாரு. "என்னங்க நீங்க என்ன லவ் பண்ணீங்கல்ல? அதுதானே நான் சொல்றேன். எப்போ ஒரு வாட்டி லவ் பண்ணா, இப்ப நான் உன்ன லவ் பண்றேன் அர்த்தமா? நான் உன்னலாம் லவ் பண்ணல. ஆனா நான் உங்கள லவ் பண்றேனே! உங்க மேல உயிரே வச்சிருக்கேன். சரி அதெல்லாம் போட்டும். அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இத வாங்கிக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் எடுத்து வந்து குடுக்குறாங்க. "என்னது இது?" அப்படின்னோனே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அதில ஷர்ட் இருக்கு. "என்னது இது?" அப்படின்னோனே, இதே ஷர்ட் கலர்ல எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். நம்ம 2 பேரும் இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இந்த ஃபெஸ்டிவல சூப்பரா என்ஜாய் பண்ணணும். நீயும் நானும் இந்த ட்ரெஸ்ஸ போட்டு ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணுமா? உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். எவ்வளோ தைரியமா தான் எனக்கே வந்து தீபாவளிக்கு பரிசு குடுப்ப. அதுவும் ட்ரெஸ் குடுப்ப. உனக்கு அவ்வளோ திமிரா? இந்த சட்டையெல்லாம் நான் போடவே மாட்டேன். மரியாதை இந்த சட்டைய எடுத்துன்னு போயிடு. அதோட அவ்வளோதான். நீ ரொம்ப லிமிட்ட தாண்டி போயிட்டுருக்க வெண்ணிலா அப்படின்றாரு. அத கேட்டுட்டு, அப்போ இந்த சட்டைய நீங்க போட மாட்ட. போட முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அத கேட்டுட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க வெண்ணிலா. எப்படியும் இந்த சட்டைய உங்கள போட வைப்பேன். அது எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். இருக்கவே இருக்கா கண்மணி. நான் என்ன சொன்னாலும் நம்புவா. அவகிட்ட இந்த சட்டைய குடுத்து எப்படி உங்கள போட வைக்கணும்னு எனக்கு தெரியாதா? இந்த சட்டைய போட்டுட்டு தான் நீங்க தீபாவளி செலிப்ரேஷன் பண்றீங்க. பண்ண வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்க கண்மணி கிட்ட வந்து என்ன பண்றாங்க, ட்ரெஸ் எடுத்துட்டு வராங்க. "என்ன வெண்ணிலா? என்ன ட்ரெஸ் இதுன்னோனே?" வேற ஒண்ணும் இல்ல. உனக்கும் வந்து அன்புக்கும் வந்து ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். ஆனா அன்பு இத ஏத்துப்பாரா என்னன்னு தெரியல. தீபாவளிக்காக என்னோட சார்பா இந்த இந்த ட்ரெஸ்ஸ நீ போட்டுப்பியா கண்மணி?" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்குறாங்க. "என்ன நீ இப்படி சொல்லிட்ட? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்டி. தீபாவளிக்கு இந்த ட்ரெஸ்ஸ நான் போட்டுக்க மாட்டேனா?" அப்படின்னோனே, ப்ளீஸ் கண்மணி இதுதான் நீ போட்டுக்கணும்னா தீபாவளிக்கு வேற ட்ரெஸ் நீ போடவே கூடாது." அப்படியே, சரி நான் போட மாட்டேன். அப்போ அன்பு போட்டுப்பாரா? அவரையும் நான் போட வைக்கிறேன். நீ எடுத்து குடுத்த இந்த ட்ரெஸ்ஸ தான் நாங்க தீபாவளிக்கு போட்டுக்கிறோம். ஓகேவா?" அப்படி சொல்லிட்டு போறாங்க. உடனே வந்து சந்தோஷம் தாங்க முடியல. தனியா அவருக்கு மட்டும் ஷர்ட்ட குடுத்தா நீ தப்பா நினைப்பேன் தாண்டி. ஏதோ ஒரு புடவைய உனக்கு வச்சு குடுத்தேன். அந்த புடவைய நீ கட்டிக்கோ. அத பத்தி எனக்கு கவல இல்ல. ஆனா அன்பு போட்டிருக்க ட்ரெஸ் கலர்ல தான் நான் ட்ரெஸ் போட போறேன். அப்ப தானே இருக்கு அன்புக்கு அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க வெண்ணிலா.